ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம படித்த ஓல்டு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹாய், அஸ்வின், அஜின், டெல்பின். நாங்கள் 4 பேராக வந்திருக்கோம். நம்ம ஸ்கூல் எப்படி இருக்குன்னு முதல்ல சுற்றி பார்ப்போம். இந்த இடத்துல ஏன் நிற்கனா, இங்கே தான் மெயினாக முக்கியமான இடம் இருக்குது. ஹெட் மாஸ்டர் இருக்க ரூம் இருக்குது. உண்மையிலே எங்களுக்கு இந்த ஹெட் மாஸ்டர் நல்லா படிச்சு. நாங்கள் படித்தோம்போ டிடி ராஜுன்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் உண்டா இருந்து. கொஞ்சம் கட்டாயாக தான் இருப்பார். அவர் நாங்கள் செல்லமாக சில பேரில் எல்லாம் விழிப்போம். இருந்தாலும் அவரை எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அவர் ரிட்டர்டாகி போயாச்சு. இருந்தாலும் நாங்கள் மரத்தில் குரங்கெல்லாம் நிறைய உண்டுஞ்ச குரங்கு அதிகமான பகுதியாக்குது. ஃபஸ்ட் டைம் நேரமே இந்த இடத்துல பெரிய ஒரு புளிய மரம் உண்டா இருந்து. அந்த புளிய மரத்தை வெட்டி சாய்ச்சி கொண்டு ஒரு சின்ன மரத்தை வச்சினேன். இந்த நாய் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி பெல வலிஞ்சு நடந்து தூங்கி சாவுவேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வெடிச்சாதீங்க. இருந்தாலும் இந்த பள்ளி நாங்கள் மறக்க முடியாது. இந்த பள்ளியில் நாங்கள் டீசெண்டாக இருந்தோம். ஆனால் இப்போ இன்டீசெண்டாக தெரியுதான். ஹெட் மாஸ்டர் ரூமை நாங்கள் காட்டி தரோம். இதுதான் ஹெட் மாஸ்டர் ரூமு. ஆஃபீஸ்ன்னு எழுதியிருந்தாலே ஹெட் மாஸ்டர் ரூம் தான். இங்கே தான் எங்களை சார் இருப்பார். மேலே பூட்டிகிட்ருக்கு. நேரத்து எப்படிலாம் இருந்து இந்த பள்ளி இப்போ அதோட சூப்பராக இருக்கு. அதுதான் பெருங்குழப்பமாக இருக்கு. ஓ, எங்கே போனாலும் இந்த பய வீடியோவில் சிக்கி தவிச்சோக்கு. அங்கே கொடியும் இல்லை, ஒரு இல்லை. நம்ம யாருன்னா எப்பொழுதுமே படியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நேரத்து இந்த படியெல்லாம் இடிஞ்சு படிஞ்சு கிடந்து. ஆனால் இப்போ நல்லா டெவலப் பண்ணியிருக்கு. நாங்கள் பள்ளியை விட்டு போனோடனே எங்கள் பள்ளி டெவலப் பண்ணியிருக்கு. இல்லை வேறு காரியம் ஒன்றும் இல்லை. இங்கே 1ஆம் கிளாஸ் தொட்டு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நாங்கள் படிச்சு தைக்க பிறகு வெளியில் இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் நான் தெரியுமா, நான் பள்ளியில் படித்தம்பா ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த பள்ளியோட ஸ்கூல் பீப்புள் லீடரே நான் தான். 8ஆம் கிளாஸில் நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கேன். இவன்டா, ஆமாடா இவன்டா. என்ன செய்யோ, இந்த பள்ளிக்கு ஹெட் மாஸ்டர் எல்லாம் பார்த்தோண்டு ஏதாவது சாணம் உடஞ்சிருந்தா, அஜில் மெக்கானிக் சாப்பிட்டு இருக்கேன், இவனை பிடிச்சி நிறுத்துங்க. பைத்தியகார பாயாக இருக்கேன். பள்ளியில் படித்தவங்களும் சரி இப்பளும் சரி எதையாவது பிடிச்சது இருக்கு. ஒரு செலவழி இது இப்படி இல்லை பேச மைக் ஸ்டாண்ட். இங்கே நான் எல்லாரும் பேசுகிறேன். வாடகைக்கு எடுத்தோம். நான் பள்ளி படித்த போது ஒன்றும் இல்லையா இருக்குது. அடுத்தவங்க வேற ஒன்று இல்லையா இங்கோட்டு ஒதுங்கி நிதியில் ஒரு இதோட ஸ்பெஷலாக என்ன தெரியுமா, இந்த இடத்துல நாங்கள் படிச்சிருந்தோம் ஒன்றுமே இல்லை. சும்மா அங்கங்கே 2-3 செடி, பால் செஞ்செடி, அந்த செடி நான் நட்டு விட்டுறது. ஆனால் உண்மையில மறக்க முடியாது. இந்த வெளியிட்டு இருக்கான் ஸ்கூலுக்குள்ள கிளாஸுக்குள்ள இருந்தால் அதோட கொஞ்சம் விட்டா இருக்கு. இதில் நிறைய பேர் எழுதிருக்கேன். பண்டு லவ் இதுனால எங்களை டீச்சர் தெரியும். அது ஒரு அன்பு, ஒரு ஆளுக்கு மேலே வச்சிருக்க அன்பு நான் சொல்லல. ஆனால் இப்போ லவ் இதுனா வேற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணேன். லவ் எனக்கு லவ் ஃபெயிலியர் தான். ஆனால் ஒரு லவ் ஃபெயிலியருக்கு ஆயிடுறேன். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. நேற்று இன்ஸ்டால 3 வரைக்கும் ஹாய் போட்டிருக்கேன். அது ரிப்ளை பண்ணுவேன். அப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் நடக்குது. இவனை முன்ன செல்லவுக்கு இல்லை. ஏதாவது ஒரு பேருக்கிட்ட நான் அங்கே போய் நிற்பேன். சரி, நம்ம கதைக்கு வருவேன். இருந்தாலும் பண்டு இதெல்லாம் நம்மளால மறக்க முடியாது. இந்த பெஞ்சில் இருந்து கொண்டு இப்படி நெருக்கி விளாடுறது முடிஞ்சு மதி நம்ம நெருக்கி விளாடுறதோ இல்லை கிடந்து உறங்குவோம்.
இப்படி அதுவும் உறங்கி இப்படி வச்சுட்டு கீழே நம்ம கொட்டி ஒரு சவுண்ட் எல்லாம் உண்டாகும். அது சூப்பராக இருக்கும், கேட்கவும் சரி சூப்பராக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. யோ இங்கே லாஸ்ட் பெஞ்சில் நடந்தோன்னு கூப்பிட்டோம். நாங்கள் எல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் தான் இருக்கோம். ஏன்னா பண்டை கொட்டுக்கிறோம். நாங்களே லாஸ்ட் பெஞ்சில் தான் இருப்போம். ஏன்னா இந்த கிளாஸ்லேயே ஹைட்டு கூட நாங்கள் 3 பேர். 3 பேர்னா ஒரு 5 பேர். மனோஜ் அவன் மனோஜ் டிசி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க. நாங்கள் 3 பேரும் 5 பேரும் பேக்கில் பெஞ்சில் தான் இருப்போம். எல்லாரும் இந்த பேக் வந்து மறக்க முடியாது. நான் கொண்டு போகலாம் நினைச்சேன். பள்ளி கூப்பிட்டு போகலாம், பள்ளியில் உள்ள சந்தோஷம். அடுத்து ஸ்பெஷலாக எங்களை பள்ளியில் நேரத்தை இல்லாத ஒன்று இந்த டைம் வந்து என்னன்னா பார்க். பண்டு பிடி பீரியட எங்களை மேக்ஸ் டீச்சர் கணக்கு மேக்ஸ் டீச்சர் கடை உண்டு, இங்கிலீஷுக்கு கடை வேண்டி எங்களை கொள்ளும். ஆனால் இங்கே பிடி பீரியடுக்கு விளையாட வைக்கணும்னு பிள்ளைகளுக்கு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த பெஞ்சை விட்டு போக்கு மனசே இல்லை. இருந்தாலும் பெஞ்சுக்கு ஒரு உமா விட்டுருவோம். அது யாரையும் பேசிட்டு போகுது. பாருங்க, நம்ம அடுத்து பார்க்குக்கு போகிறோம். ஸ்கூல் பார்க். நம்ம இங்கே வர இங்கே வரவுக்கு நீங்கள் விளையாடிட்டு இருக்கேன். பாருங்க நல்லா இருக்கு. இதில் எல்லாம் சின்ன 1ஆம் கிளாஸ் தொட்டு 5ஆம் கிளாஸ் பிள்ளைகளை தான் ஏற்றுவேன். பண்ணி 26 வயசாகுது, கல்யாண வயசாகுதுன்னு வாங்கி இருந்தாலும் இதில் விளையாடிட்டு இருக்காங்க. 21 வயசு ஆச்சு, 26 வயசாகுது. பாருங்க, இவன் யாருன்னே தெரியல. இவன் கூட இவன் பள்ளியில் இந்த பள்ளியில் படிச்சல. நெவர் நை இதை எழுதி பண்ணிட்டா பிடி பீரியட். ஆனால் இப்போ எல்லா பிள்ளைகளும் பிடி வருது, ஊஞ்சாலையெல்லாம் கட்டி விடுவாங்க. பண்டிகை ஊஞ்சாலையும் கட்டி இருந்தால் பிளஸ் இருக்கு. ஆனால் எனக்கு இதில் யாரும் ஒரு நல்ல ஆசை வந்து. ஆனால் இதில் எப்படி யார் பண்ணுவாரு படி சின்ன பிள்ளைகள் கட்டி இருக்க மாதிரி. ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூலுக்கு பேரை இதில் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? நான் ஸ்கூலில் வந்து ஒரு இனி படிக்கிறியாடா? 7 கழுத வயசாச்சு. என்ன எங்களை படிச்சா படிச்சிடே இல்லடா, நீ வந்து படிச்சா போதும். நம்ம வீட்டில் வேலையை போகணும் சொல்லி விரட்டுனேன். நான் ஒரு அப்பா கிட்ட இல்லை.